இந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லணுமா வேணாமான்னு தெரியல. சூர்யா மகனே, நீ பழி வாங்கிட்டியாடா. மனசாட்சி என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலை பங்கப்பட்டான்னு பண்ணியா? Howrah Bay and GT Holidays presents Vanangan Audio Launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Midway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், ரெஸ்டா உமன்ஸ் வேர். சினிமா உலகத்தில் யாரையாவது காதலிச்சிங்களா? இல்லை எந்த கதாநாயகியாவது ஜாடமாடையா உங்களை காதலிச்சிருக்காங்களா? 2-3 இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே இப்போ திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறதுனால பேர் சொல்ல மாட்டேன். சேது கதையை பார்த்து மாதிரி சொன்னீங்களா? சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் கேட்க தயாராக இல்லை. அது எப்படி இவ்வளோ குரூரமாக சிந்திக்கிறேன்னு கேட்பார். அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவாக பேசுவார். ஆனால் அந்த சென்சிட்டிவிட்டி எனக்கு கிடையாது. அதனால் அதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்றனால சொல்லலை. நான் கடவுள் படத்தை முந்தாள் பார்த்துட்டு நைட்டு பூரா தூங்கவே இல்லை. கதையெல்லாம் பெருசாக தேவையே கிடையாது. ஒரே சம்பவம். பையனை கொண்டு போய் காசியில் விட்டு வந்துட்டான். அப்போ 15 வருஷம் கழிச்சு போய் மீட் பண்ணுறான். அவன் கிட்டத்தட்ட துறவி ஆகிட்டான், அகோரி ஆகிட்டான். இந்த உலகத்திலேயே பிச்சைக்காரங்க யார் இருக்காங்களோ, அன்பார்வை இல்லாதவங்க, கைகால் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணுற கேரக்டரை வச்சு ஒரு படம். அதுதான் மொத்தமாக படம் போகிறாங்க. தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. இந்த பாட்டில் நான் உயர விட்டு நடிச்சிருக்கிறேன். மகனே, நீ பழி வாங்கிட்டியாடா. பிதாமனில் சிம்மரனி சூர்யாவை ஆட விட்டு தகதக பாடி கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலை பங்கப்பட்டான்னு பண்ணியா? பார்க்கவே ரொம்ப உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதான் பாவி, உன் மேலே கேஸ் போட போகிறேன் நான். சின்ன வயசில் நீங்கள் முதல்ல பார்த்த படம் ஆட்டுக்கார ஆளுங்க. ஐயோ ஏயா, ஐயோ நல்ல படம் சொல்லக்கூடாது ஐயா. இப்படி ஒரு டேமேஜ் பண்ணுவியா நீ? இவங்க 2 பேருக்குள்ள உரையாடல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இவர்கள் சந்தித்தால், இவர்கள் உரையாடினால், நம்ம முன்னாடி இவங்க பேசினாங்கன்னா என்னெல்லாம் பேசுவாங்க, என்ன மாதிரி மெமரிஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக அழகான உரையாடல் தான் நம்ம எல்லாருமே இப்போ சேர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக மேடைக்கு வரப்போவர் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாலா சார், எப்பவுமே ஒரு கையாக இருந்திருக்கும் தமிழ் சினிமாவின் என்றென்றும் மார்க்கண்டேயனாக இருக்கக்கூடிய சிவகுமார் சார் அவர்களை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம கேள்விக்கு போயிடலாம். சின்ன வயசில் நீங்கள் முதல்ல பார்த்த படம் ஞாபகம் இருக்குங்க? கண்டிப்பாக நான் முதல்ல பார்த்து சந்திரலேகா படம் பார்த்தேன். எனக்கு 7 வயசு. சந்திரலேகா படம் 1947 முதல்ல நான் பார்த்தேன். நீங்கள் முதல்ல பார்த்த படம் எது? கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். முதல்ல எந்த படம் மாதிரி? ஆட்டுக்கார ஆளுங்க. ஐயோ ஏயா, ஐயோ நல்ல படம் சொல்லக்கூடாது ஐயா. இப்படி ஒரு டேமேஜ் பண்ணுவியா நீ? இப்போ இத்தனை வருஷம் ஆகி போய் சிந்து பயிர் பண்ணியிருக்கேன், இனிய சுந்தரம் படம் பண்ணியிருக்கேன், ரோசா பொருட்காய் பண்ணியிருக்கேன். கிராமத்துக்கு போனேன், அண்ணே உங்கள் ஆட்டுக்காரங்க படம் பார்த்தீங்கன்னா அட பாவிக்கிட்ட வேறு படமே கிடைக்கல அப்படிமா. இந்த மனுஷன்னு அதையே சொல்ல நான் என்ன பண்ணுறது? எப்படி அந்த படத்துக்கு பேர் தெரியுமா? சின்ன தேவர். ஆட்டுக்காரன் படத்தை யார் நடிக்கிறாங்க? ஆடு நடிக்குது, அப்புறம் அலமேலு பிரியா நடிக்கிறான், அப்புறம் சிவகுமாரும் நடிக்கிறான். பார்த்தீங்களா? அப்படி சொல்லப்பட்ட படம் நம்ப மாட்டேங்க. சின்ன தேவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 16 படம் சரித்திரம் படைச்சது. எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு தனி மனிதன் 16 படம் எடுத்தது சின்ன தேவர் தான். 16 படமும் 100 days தான் போச்சு. ஆனால் இந்த ஆட்டுக்காரன் சில்வர் ஜூபிலி போச்சு. சில்வர் ஜூபிலி அந்த படத்தை தான் என் மகன் பார்த்துக்கான். கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த கேள்வி, சினிமா துறையில் நுழையலாம்ங்கிற எண்ணத்தை எந்த படம் பார்த்துக்க தோணுச்சு? காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறம்போது அந்த தேவதாஸ் படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன படம் தேவதாஸ்? அதுதான் மறக்கவே முடியாது. நாகேஸ்வரராவ் எனக்கு கடைசி நடிக்கும்போது ஒரு மாதம் சாப்பிடாம தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சான். அந்த மாதிரி நடித்த படம் தேவதாஸ். படத்தை பற்றி அது 25வது ஆண்டு நினைக்கிறேன். நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நாகேஸ்வரராவ் மேடை ஏறி, நீங்கள் நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, தேவதாசை மறந்துருக்க மாட்டேங்கன்னு சொல்கிறேன். அப்படி சரித்திரம் படைச்ச படம். பராசக்தி எப்படி நம்ம சிவாஜி சொல்கிறோம், அந்த மாதிரி தேவதாஸ் படம் நாகேஸ்வரராவ் லைஃப்பில் மறக்கவே முடியாத சோகப்படம். பேசிக்கலி இந்த ஆள் சோகப்படம் எடுக்கிற ஆள் தான். அதனால் அந்த படம் பிடிச்ச ஆச்சரியம் இல்லை. அற்புதமான ஒரு படம் தேவதாஸ் படம். நன்றி. பாலுமேந்திரா படங்களில் உங்களை முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண படம் எது? வீடு. பாலுமேந்திரா சார்கிட்ட நீங்கள் எத்தனை படங்களில் ஒர்க் பண்ணீங்க? என்னென்ன படங்களை வேறு பார்த்தீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்? வீடில் செட் அசிஸ்டன்ட், சந்தியா ராகம்ன்ற ஒரு படத்தில் அப்ரண்டிஸ். ஆமாம். அதான் தெலுங்கு படம் சக்கரவியூகத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு தானு சார் ப்ரொடியூஸ் பண்ண வண்ண வண்ண பூக்கள் ஒரு மறுபடியும்.
டைரக்ட் பண்ண சேது படத்தில் நீ படம் எடுக்க போகிறேன்னு தெரியும், அவர் வியூ பாயிண்ட்டை கொடுத்தா தெரியும். அதுக்கு முன்னாடி போய் சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு இந்த சேது கதையை பாலுமாரி சொன்னீங்களா? சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் கேட்க தயாராக இல்லை. சொல்லணும்னு தோணலையா? இல்லை, நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது வந்து அவர் கேட்க தயாராக இல்லை. அது எப்படி இவ்வளோ குரூரமாக சிந்திக்கிறேன்னு கேட்பார். நீயே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவ, பெற்றுருவ, அதை உனக்கு வசதிப்படும் போது உன்னோட வெற்றிக்காக அந்த கதாபாத்திரத்தை கொண்டுருவியா அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவாக பேசுவார். ஆனால் அந்த சென்சிட்டிவிட்டி எனக்கு கிடையாது. அதனால் அதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்றனால சொல்லலை. நீங்கள் கூட நாள் தப்பா எல்லா கேரக்டருமே சாவடிக்கிறது சர்வசாதாரணம். யாராவது சொன்னாங்க மேக்கப்னா, மேக்கப் போடுறதுங்கிறது பர்சனாலிட்டி ஏற்றுறதுக்காக தான் மேக்கப் போடுவாங்க. மேக்கப் போடுறதே இருக்கிற உருவத்தை க்ரூபி ஆக்கிறதுக்காக தான் இந்த நிமிஷம் மேக்கப் போடுவான். நான் கடவுள் படத்தை முந்தாள் பார்த்துட்டு நைட்டு பூரா தூங்கவே இல்லை. மிஸ்கின் சொன்ன மாதிரி இவருக்கு கதையெல்லாம் பெருசாக தேவையே கிடையாது. ஒரே சம்பவம், பையனை கொண்டு போய் காசியில் விட்டு வந்துட்டான். அப்பன் 15 வருஷம் கழிச்சு போய் மீட் பண்ணுறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு துறவி ஆகிட்டான், அகோரி ஆகிட்டான். இங்கே வந்து கூட அவனுக்கு குடும்பத்து மேலே ஒரு பற்றுதல் வரல. அதோட அந்த கேரக்டர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த உலகத்துலேயே வந்து பிச்சைக்காரங்க யார் இருக்காங்களோ, க்ரூபியாக உள்ளவங்க, அங்ககீனம் உள்ளவங்க, கண்பார்வை இல்லாதவங்க, கைகால் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணுற கேரக்டர் வச்சு ஒரு படம். அதுதான் மொத்தமாக படம் போடுறாங்க. அந்த படம் மாதிரி யாருமே நினச்சி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் நான் ஏற்று பார்த்தேன். சேது படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வந்து அந்த படத்துக்கு இப்படி பாராட்டு கிடச்சதுனால மறக்கவே முடியல. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்ல முடியுமா? செல்ஃபோன் இல்லாத டைமு அப்போது வந்த ஒரு வீட்டுக்கு வந்த ஃபோன் காலில் வயசானவங்க ஒரு லேடி, அவங்களுக்கு குழந்தைய யாரும் வாரிசு எதுவும் இல்லை போல இருக்குது. ஆனால் கொஞ்சம் சொத்து பத்துகள் இருந்திருக்கும். உனக்கு இதை நான் ஏதாவது பண்ணணும், என்னோடய நிலம் கொஞ்சம் இருக்குது, நான் தரட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது ஃப்ரீயாக. அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்கள் ஏதாவது அநாத ஆசிரமத்தில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். நான் வந்து கமல்ஹாசன் மாதிரி ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது. ஆனால் 1972 காரைக்கால் அம்மையார்னு ஒரு படத்தை ஏபி நாராஜன் எடுத்தார். அதில் வந்து காரைக்கால் அம்மையாரை வந்து கேபி சுந்தராம்பாள் அம்மையார் நடித்தாங்க. அம்மையாரில் நடிக்கும்போது சம்பளம் வந்து 1953 4 லட்சம். 53 4 லட்சம் சம்பளம் வாங்கின ஒரே லேடி கேபி சுந்தராம்பாள் தான். அந்த அம்மா பாட்டு பாடி கண்ணதாசன் வந்து எழுதி அந்த அம்மா பாடி நான் ஸ்ரீவித்யா அவர் நடித்த பாட்டு ஒரு சாத்தியமான பாட்டு. இன்றைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு தக 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 நான் ஆடவா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்துடும். நேற்று கூட அந்த பாட்டு நான் கேட்டு வந்தேன். தக 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 நான் ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. இந்த பாட்டில் நான் உயரை விட்டு நடிச்சிருக்கிறேன். மகனே நீ பழி வாங்கிட்டியாடா. அந்த பிதாமனில் வந்து சிம்ரனி சூர்யாவை ஆட விட்டு தகதக பாடி கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, மனசார என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலமங்கப்பட்டான்னு பண்ணியா, இந்த சட்டையருக்காக பண்ணியா? உண்மையை சொல்லு, எதுக்காக பண்ணீங்க அந்த பாட்டு டான்ஸ் காமெடியாக பண்ணி வச்சுட்டீங்க அந்த பாட்டு. பார்க்கவே ரொம்ப உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதான் பாவி உலகம் பூரா பொண்டான்னு ஆனந்த நடத்த நகைச்சுவையாக இருந்துச்சா? உன் மேலே கேஸ் போட போகிறேன் நான். என்னையா இப்படி சொல்கிறாங்க? அட மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த சேதுங்கிற காதல் படத்தின் மூலமாக டைரக்டரான நீங்கள் சினிமா உலகத்தில் யாரையாவது காதலிச்சிங்களா? இல்லை எந்த கதாநாயகியாவது ஜாடமாடையாக உங்களை காதலிச்சிருக்காங்களா? 2-3 இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே இப்போ திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறதுனால பேர் சொல்ல மாட்டேன். அந்த பெண்களே இப்போ கல்யாணமே குழந்தை குட்டி பற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே, மகிழ்ச்சி. நிறையா படம் நீங்கள் பண்ணீங்க, யூனிக்காக உங்களை பற்றி எல்லாம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த படங்களில் இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் நீங்களும் நிறையா படம் பண்ணியிருக்கீங்க. இந்த டைரக்டர் மாதிரி நம்மளால் ஒரு படம் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி எந்த டைரக்டர் படத்தையாவது பிரமிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம படம் பண்ண முடியும் அவனுக்கு சமீபத்தில்? இப்போ எப்போ வேணா சொல்ல, இப்போ முன்னைய படம் சொல்லுங்கள். காமோஷின்னு ஒரு படம். ஆமாம், என்ன சப்ஜெக்ட் அது? ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான கதை. நிறைய சமரசங்கள் இருந்தாலும் அதில் நடிச்சிருந்த நானா பட்டேகரும் மனிஷா கொய்ராலாவும் மிக பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. படம் நல்லா ஓடிச்சா? அட்டர் ஃப்ளாப். என்னம்மா இப்படிங்கிற பாருங்க, தேடி பிடிச்ச ஒரு படத்தை அட்டர் ஃப்ளாப்பான படத்தை ஒரு மனுஷன் பார்த்துக்கானா என்ன டேஸ்ட் பார்த்தீங்களா? ஐயோ,
சின்ன வயசுலேயே எனக்கு அத்தைக்கு தத்து கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா விட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் எங்கள் அம்மா என்னை பிரிஞ்சு ஏக்கம் எனக்கு லைஃப் டைம் இருந்துச்சுன்னு பாரா சொன்ன ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த கண்ட தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி கீழே விடாமல் அப்படியே உருண்டு 2 பக்கம் நின்றுட்டு இருக்குது. நெஞ்செல்லாம் வலிச்சுது. ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. அம்மா பாத்திரம் அது உங்களுக்கு உண்டா இல்லையா? மன ரீதியாகவே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் சின்ன வயசுலேயே. வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture-இன் 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods. Howda Pay and GT Holidays presents Vanangan Audio Launch and பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.